இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் செய்கிறவர். தீங்கையும் உண்டாக்கினவர் நானே. ஒளியை எப்படி படைத்தேனோ அதே போல் இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தையும் உண்டாக்கினேன், தீங்கையும் நான் உண்டாக்கினேன் என்று கர்த்தர் தன்னை குறித்ததான ஒரு அறிமுகத்தை ஏசாயா மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேக காரியங்கள் ஏன் இந்த தீமை நடக்கிறது, ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு இருக்கும். ஆனால் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, ஏன் பூமி அதிர்ச்சி வருது, எதற்காக பூமி அதிர்ச்சி நடக்குது. உலகத்தில் ஒவ்வொரு நாளும் பூமி அதிர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அது 2 ரெக்டர் ஸ்கேலில் 2 நடந்தால் அது சாதாரணமான பூமி அதிர்ச்சி. 5, 6 என்று நடக்கும்போது அது பெரிய அளவில் பாதிப்பை நமக்கு தருகிறது. இந்த பூமி அதிர்ச்சி எதற்காக, ஏன் இவ்வளவு அழிவு, 6, 7லாம் வந்து அழிவு வருகிறது என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் அதிலேயும் நன்மை இருக்கிறது, அந்த தீமையிலும் ஒரு பெரிய நன்மையை இறைவன் வைத்திருக்கிறார் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த பூமியின் அடுக்குகள் ஒரு இடத்துல ஒரு இடத்துல மாறும் பொழுது பூமிக்கு அடியில் இருக்கிற எண்ணெய் வளங்கள், பூமிக்கு அடியில் இருக்கிற விசேஷித்தமான அபூர்வமான கனிம வளங்கள், உதாரணத்துக்கு பெட்ரோல், டீசல், இந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. எப்பொழுது கிடைக்கிறது, இந்த பூமியை அதிலிருந்து அந்த இடங்கள் மாறும் பொழுது இந்த எண்ணெய்கள், இயற்கை வாயுகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த பூமிகள் இப்படியாக பூமி அதிர்ச்சி உண்டாகி தட்டுக்கள் இடம் மாறும் பொழுது தங்கம் போன்ற நல்ல பெரிய பெரிய அபூர்வமான விலை மதிப்பு மிக்க உலோகங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அது நமக்கு தீங்கு போல தெரிந்தாலும் அந்த தீங்கிலையும் கர்த்தர் நன்மைகளை மனித குலத்துக்கு செய்கிறார் என்கிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒளியை படைத்தவரும் அவர்தான், இருளை படைத்தவும் அவர்தான், சமாதானத்தை படைத்தவும் அவர்தான், தீங்கையும் உண்டாக்குகிறவர் நான் தான். ஆகவே கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருப்போம். அவரை ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் பூமி அதிர்ச்சி போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆடிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாட்களில் தரப்போகிறார், நிச்சயம் தருவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, ஒரு வேளை இன்றைக்கு யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, வாழ்க்கை படகு கடல் கொந்தளிக்கிறது போல் கொந்தளித்து கொண்டிருக்கலாம். பூமி அதிர்ச்சியில் அதிர்வது போல் அதிர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்குள்ளேயும் நீர் ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தரப்போகிறீர், அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்கிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.